விசுவாசிகளே உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, விசுவாசிகளுக்கு அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், மார்க்கத்துக்குள் பூரணமாக நுழைந்து விடுங்கன்னா மார்க்கத்தை ஏற்றி அல்லாஹ்வை ஏமாத்த பார்க்கிறோமா? ரப்புல் ஆலமீனுக்கு என்ன சொல்ல பார்க்கிறோம்? நம்ம பயப்படுறோம். சரிப்பா ஆம்பளை தாண்டா சீதன் இவன் வேணான்றான் என்ன நாங்க நினைக்கிறோம். இந்த ஆம்பளை பொம்பளை வீட்டுக்கு போய் கேட்டா என்ன பிரச்சனை? அவ கொடுத்துட்டான்னு வைங்க, ஆம்பளை போய் கேட்கிறான், நீ தந்தாதான் நாங்க முடிப்போம்டா. சரி, மாப்பிள்ளை டாக்டர் ஆயிட்டாரா, பொண்ணை பெற்றவர் 2 கார் ரெடி பண்றாரு, பெரிய வளவு ரெடி பண்றாரு, கொடுக்குறாரு. சரிப்பாண்ட ஆம்பளை வேணான்டாண்டா ஊர் மனுஷர் பேசுறாங்க. முஸ்லிம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த ஆயத்து ஏன்னு வழங்குதா? இதெல்லாம் மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். பூர்ணமான நுழையுங்கண்டா முஸ்லீம் உம்மாக்கு பிறந்த உடனே இஸ்லாம் ஆயிருவீங்களா? பூர்ணமா நுழையணும். ஊர்ல பேசுறான், கல்யாணம் முடிக்கிற நேரம் இவன் மகர் கொடுத்து முடிக்கிறான். ஆம்பளை ஆண்மையை செக் பண்ணணும். அவன் எதுக்கு அவன் கொடுத்து முடிக்கிறான்? அட மகரை கொடுத்து இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் திருமணம் முடிச்சா ஆண்மையை செக் பண்ணணுமா? அட வேற ஒருத்தன் பேசினா பரவாயில்லை. ஒரு இளைஞன் திருமணத்துக்கு தைரியமா வந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, இப்படித்தான் முடிப்பேன், நீங்க அராஜகம் பண்ண மாட்டேன்டா, அவன் ஆண்மையை செக் பண்ணு பேசுறீங்களே, இதை பெருமானார் கேட்டால் எப்படி இருக்கும்? நாம உம்மத்தினர் இஸ்லாத்தையே ஏற்றுக்கொண்டவங்க ரசூலுல்லாஹ்க்கு கார்ட்டூன் வரைஞ்சா எங்களுக்கு அப்படி கோபம் வந்துருமா? ரசூலுல்லாஹ் கேவலப்படுத்துறாங்க. அட இதுக்கு என்ன பேர் சொல்லுவது? இஸ்லாத்துக்குள் நுழைந்த ஒரு இளைஞனை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தாக்கிறட்டும். நீங்க எடுத்த முடிவுக்கு அல்லாஹ் ஒரு இந்த மாதிரி அதுல ஒரு கூட்டம் பொம்பளை கரையேற்றுற கூட்டம். பொம்பளை கரையேற்றுறது கொடுங்க பெரிய என்ன பொம்பளை கரையேற்றுறது? அதான் மாப்பிள்ளை நிக்கிறானே, நீங்க கரையேற்றுறதுக்கு தங்கம் கொடுக்க தேவையில்லை, அவர் எல்லாத்தையும் பார்ப்பாரு. யார்ட்டு இந்த கலாச்சாரத்துக்கு விலைக்கு வாங்குறீங்க? பாதி முஸ்லீம் கலாச்சாரம், பாதி மத்த மத கலாச்சாரங்களை எடுத்து இஸ்லாத்தை ரெடி பண்றீங்களா? அப்படி பஞ்சம் இஸ்லாத்துக்குள் இல்லை. இது வறுமையான மார்க்கம் அல்ல, இது பூரணப்படுத்தப்பட்ட மார்க்கம். ஐயோ அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. ரப்புல் இஸ்ஸத் சூரா மாயிதால சொல்றான், உங்க மார்க்கம் பூர்த்தி ஆக்கிட்டோம். பூர்த்தி செய்யப்பட்ட மார்க்கத்துல இதுல இடம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட சேர்ப்போம். நீங்க ஒரு பாதி கடன் தாங்க, நீங்க பாதி தாங்க, வேற எந்த கலாச்சாரமும் தேவையில்லை எல்லாம் அப்படின்னு நல்லடியாரு. அது இன்னொரு கூட்டம், இந்த சீதனத்தில் உள்ள கூட்டங்களை சொல்றேன். பொம்பளை கூட்டம் பைத்தியமா, எங்க புள்ளைய சும்மா அனுப்புறதா? என்ன மரியாதையா இருக்கும்? நாங்க சும்மா அனுப்புறதா? உங்களுக்கு யாருப்பா? இந்த இளைய யுவதிகள் சில பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க, தலை அஜித் விஜய் உசுரு பாவிகளா, உசுர் அந்நபி அவுலாபில் மூமின் மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தன்னுடைய நபி உயிரை விட மேலானவர். எங்கேயோ போற கூத்தாடி சைத்தானுக்கு உசுரான். பொம்புல புள்ள சொல்றா, தலையில முக்காட போட்டு சொல்றா, பெருமானருடைய உம்மத்துடைய நிலைமை கவலையாக இருக்கிறது. அல்லாஹ் அப்படின்றார்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ விசுவாசிகளே, உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, மார்க்கத்துக்குள் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். உங்க புள்ளைய நுழைவீங்க, என்ன பாக்குறீங்கன்னு கேளுங்க. இதுதான் மார்க்கத்தில். என்ன தொழுவுறனே, பாப்பா 5 வக்து தொழுகிறாரு, தாஜ்ஜத் எழும்புறாரு, ஜிக்ர் எல்லாம் செய்யறாரு, நோம்பு பிடிக்கிறாரு. ஆனா அவர் அந்த மஜ்லிஸ்ல கலந்து கொள்வாராம். எதுல? சீதன மஜ்லிஸ்ல அவரும் தலையாட்டுவாராம். அல்லாஹ் மறுமையில நிப்பாட்டி கேட்க மாட்டானா? அநியாயம் பண்ணீங்கன்னு கேட்க மாட்டானா? இதெல்லாம் வருவார்கள். இந்த உம்மத்துல 40 வயசு கன்னிக்குமரிகள் நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை நான் பேசுறேன், வேற சமூகம் இல்லை. என்னப்பா கால் கொஞ்சம் கட்டையா, ஒன்னும் இல்லையா, கேட்கிற சீதனம் கொடுக்க வழி இல்லையா? 40 வயசாகி அடுப்பங்கரையில் ஒவ்வொரு நாள் அழுது கொண்டிருக்கிற கன்னி குமரிகள் 40 வயசுலையும் குமரியா நிற்கிறவர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் மறுமையில நமக்கு எல்லாம் எதிராக கை நீட்டினார். என்ன பதில் சொல்ல போறோம்? பெண்ணுக்கு இந்த வேலையை யாரு சொன்னது? சம்பாதிக்கிற ஆம்பளையா பொம்பளையா? அட உடன்படிக்கை செய்யற ஃபர்ஸ்ட் நாளே மோசடி பண்றோமே, சல்லிய வாங்கி போட்டு அந்த புள்ளைய பார்க்க போறோமா? அது என்னடா உடன்படிக்கை? அது என்ன உடன்படிக்கை? இண்டையிலேருந்து தரப்போறேன், எனக்கு ஒரு வேணா, நான் தான் தரணும். ஏண்டா கட்பாறையில் அவ சுமந்துட்டாண்டா, அவருடைய பத்திரி அன்னைக்கு திருமணம் முடிச்சுட்டு அவருக்கு ஒரு புள்ளைய கொடுத்துட்டு நான் போனா என்ன ஆகும்? நடு சந்திகளை புள்ளையோட நின்றா என்ன ஆகும்? இதுக்குதான் இஸ்லாம் மகர கொடுங்கண்டது. நீ வாங்கி எடுமா, நீ வாங்கி எடு. இவ்வளவு நாளா நீ மறைத்து வைத்த ஒருவரோடு நீ வாழ போகிறாய். உன்னுடைய நீ வாழ்ந்து பகிர்ந்தால் உனக்கு என்று ஒரு ஜீவன் வருமெண்டா இஸ்லாம் நேர்மையா நியாயமா சொல்லுது. ஆனா முஸ்லிமா இதை ஏற்றுக்கொள்ள இயலாதா? இவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, மார்க்கத்துக்குள் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் சொல்லு.
யுவதிகள் எடுத்துக்கொண்டா முஸ்லீம், உம்மா முஸ்லீம், பெருநாளைக்கு வருவோம், பெருநாளை கொண்டாடுவோம், நோம்பு பிடிப்போம், ஹிஜாப் எல்லாம் பேசாதீங்க, எங்களுக்கு அப்படியெல்லாம் வாழ இயலாது. ஒரு வாப்பா சொல்றாரு, ஃபோன் போட்டு சொல்றாரு, எங்க மகன் கொழும்புல என்ன நடக்குதா, எல்லாம் ஓகே, அவ குமராயிட்டா, தலைய மறைக்க சொன்னா 3 நாளைக்கு வீட்டுல ஒதுங்குறான், பேசலான்றான், வெளியே வரையலான்றான், கட்டும் பிடிவாதமா நிக்குது, கவுன்சிலிங் பண்ணணும்ன்றாரு. என்ன கவுன்சிலிங்? அவக்கு தலைய மறைத்தால் உசுறு போற மாதிரி வெக்கமாம். அந்த அதாவது இன்டர்நேஷனல் ஸ்கூல்கள்ல படிச்சு ஆங்கில மொழி பேசின பிறகு இப்படி ஒன்று போட்டுட்டு போயிடாதான். அவர் எவ்வளவு சொல்றாரு, அவர் சொல்றாரு, அல்லாட்ட நான் பதில் சொல்லணுமே, என் மகன் இப்படி நிக்கிறாவே இருக்கு, நான் கவுன்சிலிங் இல்லப்பா, மார்க்கும் தெரியாது, அதை ஊட்டணும், இது வெக்க கேடு இல்ல. ஸ்கூல்ல எல்லாரோட நிக்கிற நேரம் இதுதான் பிரசிடென்ட் காட்டி கொடுத்தா முக்காடி போட்டு முடங்கின உடனே இது என்னன்னு அவங்களுக்கு வேற மாதிரி ஃபீலிங் வருது. உங்க ஊர்கள் அப்படி வருமா இல்லை எனக்கு தெரியாது. இது பள்ளின மக்களோட வாழ்கிற நேரம் அந்த சிந்தனை வருகிறது. அதனால் யுவதிகள் போதார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உதுகுலு ஃபில் மிகாஃபா, மார்க்கத்துக்குள் பூரணமாக நுழையுங்கன்னா என்ன நுழைகிறது? நம்ம வீட்டுக்குள்ள நுழைச்சிட்டோமா, நாம் நுழைஞ்சிட்டோமா, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைண்டா ஓடுறான். பள்ளியோட தொழுந்தவர், அல்லாஹ் பெரியவன், நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். பள்ளிக்குள் ஜும்மாவுக்கு நேரத்தோடு வருவார். எனக்கு ஒரு நண்பனாக இருந்தார் ஒரு காலத்தில், அந்த மாதிரி இருப்பார், எல்லாம் இருப்பார். ஒரு கட்டம் வந்தது அவருடைய வாழ்க்கையில், அவ்வளோ கஷ்டம். பிற்காலத்தில் எனக்கு கேள்விப்படுவது, வட்டிக்கு போயிருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், இவ்வளவெல்லாம் செஞ்சவர், சின்ன ஒரு விஷயத்தை குறைப்பிடிப்பீங்க, எல்லா மார்க்கத்தில் இப்படி நின்றீங்க, ஏன் வட்டிக்கு போனீங்கன்னு அவர் சொன்ன ஆன்சர் என்ன சொன்னார்? யார்கிட்ட கேட்பது, யாரு தருவது, யார் தருவான்? அவன்கிட்ட போனா கண்ணியமா தருவான். எவனுக்கு எல்லாரும் கை விட்டுட்டாங்க, எவனும் இல்லை, இப்ப நான் போகாம என்ன பண்ணன்னு கேட்கிறாங்க. முஸ்லிம் ஊர்களில் டவுன்களில் வட்டி வங்கிகள் வந்து விட்டது. எதுக்கு முஸ்லீம் இருக்கிறதுக்கு எதுக்குப்பா வட்டி வங்கி நாங்கள் போகாட்டி? முஸ்லீம் டவுன்ல எதுக்குப்பா சாராய கடை நாங்க போகாட்டி? அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான், ஃபஸனூபி ஹர்பி மினல்லாஹ், அல்லாஹ்வோட போருக்கு ரெடி ஆகுங்கடா, ரெடியண்டா. டேய், வட்டியில போய் கைய வச்சா என்னோட போராடி, ரப்போட போராட ரெடியண்டா. சுப்ஹானல்லாஹ். பொம்பளை போய் ஹிஜாப போட்டுட்டு வட்டி கடையில தைரியமா நிக்கிறா. சாராய கடையில போய் நிப்பீங்களா நீங்க? குடிக்கிறவங்க கூட ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிப்பான். பள்ளிக்கு போறேன் கண்ணு முன்னாடி, பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல பெரிய வண்டி கடை நிப்பாடி புதுசா பாட்டை போட்டு இது பண்ணி ஆடுறான். பள்ளியில இருந்து வர்றேன், அபாயா போட்டு ஸ்காப் போட்டு பொம்பளை நிக்கிறா. ரோட்டுக்கு தெரியுது, மேல் கூசுது. எங்களுக்கு கொஞ்சம் கூட அருவருப்பு இல்லாம இது பாவம் என்றே தெரியாம அந்த அளவுக்கு போச்சு. மார்க்கம் இல்லாம போய் 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 வட்டி என்னப்பா அவ்வளவு பேர் அந்த வட்டிக்கு போறோம்டா. இதுதான் அல்லாஹ் சொல்றான், கஷ்டம் வந்தா பொறுமையாக நில்லு. நீ வயிற்றுல கல்லை கட்டினியா? பெருமானார் கல்லை கட்டினாரு, சாப்பாடு இல்லாம இருந்தாரு. நான் பசியில மௌத்தாக்க மாட்டேன், சாப்பாடு தருவேன், பொறு, உனக்கு ஹலாலா கிடைக்கும், உடம்ப நிமிர்த்து வாழ முடியும், நீ போற அவசரப்படாத. ரஜாக் என்ன தருவான்? வட்டி கடைக்காரன் தான் ரஜாக்கா? இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் நிற்கிறோம். இதுல என்னென்ன பரந்த தலைப்பு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் சொல்கிறேன், மார்க்கத்தில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு இன்னொரு பகுதியை விட்டு விட்டால் அது பல தத்தபிய குத்துவாத்தி ஷைத்தான். நல்லா சொல்றான், ஷைத்தான்களோட அடிச்சுவடுகளை பின்தொடராதீங்க. இன்னும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. ரோட்லேருந்து வெளியிறங்குறீங்க, வீட்டிலேருந்து வெளியிறங்குறீங்க, ஒருத்தன் கண்ணை வச்சு ஷூட் பண்ணுறதுக்கே நிற்கிறான். கவனமாக பார்ப்பீங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்லித்தரான், காலையில் எழுமினா ராத்திரி தூங்கினா எல்லா நேரமும் உன்னை நரகத்துக்கு அனுப்புறதுக்கு ஒருத்தன் நிற்கிறான்டா. இன்னும் அதுவும் முபீன், அவங்களுக்கு எதிரி. அழகா சொல்லி தர்றான், தலையை தடாவி சொல்லி தர்றான், யாய் வல்லதீன ஆமனு கூப்பிட்டு சொல்லி தர்றான். அவன் அடிச்சுவடுகளை பின்தொடராதீங்கன்னா அவன் முன்னாடி போயிட்டான். இதுக்கு முன்னாடி போன வரலாறுகள் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி போனவங்களுக்கு கதை தெரியும். அவங்க நல்லா இருந்து எப்படி எல்லாம் வழி தவறி போனாங்க. அப்படி பயிற்றாதீங்க என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிற அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வல்லனாய் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.